Hi all. Today இன்னைக்கு டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த காரப்பொரி ரெசிபி தான் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, 5 வரமிளகாய், 6-7 பல் பூண்டு எடுத்து தோலோடவே தட்டி வச்சுருக்கேன். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பொரி வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்து செய்கிறப்ப அந்த காரப்பொரியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் கடுகு, நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை, இது வறுக்காத பச்சை நிலக்கடலை. வறுத்த நிலக்கடலை சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கருகிடும், அதனால் வறுக்காத நிலக்கடலை தான் சேர்த்துக்கணும். இப்போ இதை எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கருகிடும், அதனால் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா செவந்து மொறுமொறுன்னு பொரிஞ்சு வரணும். நம்ம போட்டிருக்க வரமிளகாயும் லைட்டாக கருகிற அளவுக்கே நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பூண்டு கருகிடக்கூடாது, நல்லா முருகலாக வந்துடணும். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் முருகலாக வர வரைக்கும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இதெல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் இது கூட சேர்த்து இதை சும்மா 2 பெரட்டி விட்டோம்னா போதும். பொட்டுக்கடலையை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஆல்ரெடி வறுத்த கடலை அப்படின்றனால இதை 2 பெரட்டி விட்டால் போதும். பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காரப்பொரிக்கு தேவையான பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு 2 பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த பொரிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம், அதனால் வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம போட்டிருக்க இந்த மசாலாவுக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 5 கப் பொரி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பொரியை நம்ம போட்டிருக்க கடலை, வரமிளகாய் தூள் எண்ணெயோட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பொரியை கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம இதே சூட்லேயே இந்த பொரியையும் ஒரு முருகலாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் கம்மியாக வச்சுட்டு அந்த ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டு நல்லா பொரியும் லைட்டாக முறுமுறுன்னு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்க மசாலா எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பரான காரப்பொரி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.